செலவை குறைத்து சேமிப்பை அதிகப்படுத்த வழிமுறைகள். நம்ம தாத்தா காலத்து வழிமுறைகள்தான். வெளியில் செல்லும்போது குடி தண்ணீரை பாட்டிலில் எடுத்து செல்லுங்கள். பயணத்தின் போது புளி சாதம், லெமன் சாதம் வசதி இருந்தால் வெஜ் பிரியாணி வீட்டில் செய்து கட்டி எடுத்து செல்லுங்கள். அண்ணாச்சி கடைக்கே போங்க. வயர் கூட இல்லை என்றால் மஞ்சள் பையை எடுத்துக்கொண்டு போய் லூஸ்ல அரிசியோ பருப்போ இன்ன பிற மளிகை சாமான்களை வாங்குங்கள். வார இறுதி நாட்களில் வீட்டிலேயே குடும்பத்தோட ஏதாவது ஸ்பெஷல் உணவு தயார் செய்து சாப்பிடுங்கள். திரைப்படத்தை மல்டிப்ளெக்ஸ் அல்லாத திரையரங்குகளில் பாருங்கள். விடுமுறை நாட்களில் மால் ஷாப்பிங்னு போகாமல் பாட்டி தாத்தா ஊருக்கோ சொந்த ஊருக்கோ போகலாம். காலையில நடைபயிற்சி சென்றுவிட்டு பெருமைக்காக ஹோட்டலில் காபி குடிக்காமல் வீட்டுக்கு வந்து கருப்பட்டி காபி குடித்து பழகுங்கள். பழைய பழக்கங்கள் போல சுற்றுப்பயணம் சென்றால் நண்பர்கள் எவராவது ஒருவர் வீட்டில் தங்குங்கள். சேவை வரியை தவிர்க்க அடுத்தவரின் சேவையை தவிர்த்து சொந்தமாக வேலைகளை செய்ய முயற்சி பண்ணலாம். இப்படி செய்தால் உடல் ஆரோக்கியமாகும், மிக பெரும் பணம் மிச்சமாகும், சொந்தம் பெருகும், மனைவி கணவன் பாசம், அம்மா அப்பா பிள்ளைகள் பாசம் பெருகும், நட்பு வட்டங்கள் உண்மையாகும். அனைவருக்கும் பகிருங்கள். உணவே மருந்து பக்கத்தை ஃபாலோ செய்யுங்கள்.